ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயவும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக வரவும் நாம் இப்போது 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு இது 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். ரொம்ப வதக்க வேணாம், நம்ம லைட்டாக கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா பொரியலுக்கு அப்புறமா காய் வேகும்போது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறமா பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்த்துப்போம், அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம எல்லாம் சேர்த்ததெல்லாம் எல்லாம் இதோட கலந்து வர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ நானே வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் சேர்க்காகலாம், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போக போக அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலர்னதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போது திறந்து விட்டுக்கிறேன். இப்போ இடையில நீங்கள் திறந்து விட்டு கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது லைட்டாக வெந்துருச்சு. இப்போது திருப்பியும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. நீங்கள் இதை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே இது சேர்த்து பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.